பழனி படிக்கட்டு செதுக்கணுமான்ற 30 நாள் பந்தயத்துல 30 நாள் ஆயிடுத்து. எப்போ மட்டும் போட போறீங்க சார்? அவ்வளவு ஆசை உங்களுக்கு? எனக்கு இந்த 6 பேக்கோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இல்ல. கோவில்ல மொட்டை போடலான்னு முடிவெடுத்தேன். வீட்டுல சொன்னா ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஒரு பிளேடு கூட உடம்புல படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் உனக்கு இதே கெட்டப்பு தான். இந்த மாதிரி நினைப்பே உனக்கு வரக்கூடாது. மீறின கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பாக்குறேன். இல்லாட்டி உன்னோட பழைய அப்பாவை பார்க்க வேண்டியதா இருக்குன்னு எங்க அம்மா என்ன மிரட்டி விட்டாங்க. என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப யோசனைக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சீட் மேல் இந்த 30 நாள்ல நான் யோசிச்சது கூட கிடையாது. ஆரம்பிச்சாச்சு அதை முடிக்கலனா எப்படி? மறுபடியும் இந்த தடவை 30 நாள் இல்ல 20 நாள்ல ஃபுல்லா முடிச்சிட்டு தான் அடுத்தது ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சோ அம்மா சென்டிமெண்ட் விட்டு போட்டு தப்பிச்சிட்டியா புருஷா? ஆனா மறுபடியும் 20 நாள்னு சொல்லி மாட்டிக்கிட்டியேப்பா. நண்பங்களே ஒரு புது பிரச்சனை. இப்பெல்லாம் அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிடுறேன். எதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என் ஒய்ஃபோட கம்ப்ளைண்ட் தான் இதெல்லாம். அப்படி நான் இதை பத்தி யோசிப்பேனா ஃபியூச்சர் பத்தி தான். அது ஒரு விஷயம் போதும். ஆனா இப்படி யோசிச்சவங்க தான் லைஃப்ல பெரிய ஆளா வந்திருக்காங்கன்னு நான் நம்புறேன். இதனால என்னோட ஒய்ஃப் என்ன லேக்னு செல்லமா கூப்பிடுவாங்க. கிண்டல் வேற பண்ணுவாங்க. இதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. காலை உணவு முடிச்சிட்டு காலை கடனை பார்த்துட்டு பிரெக்னென்ட் லேடிக்கு பேக் பெயினால நான் ஒரு தெரபிஸ்டா மாதிரியே தரணும். ஆபீஸ்ல என்னோட ஒய்ஃப் கம்மியான ரேட்டிங் வாங்கினதுனால அவங்களுக்கு ஒரு கோடிங் எக்ஸாம் நடக்க போகுது அடுத்த வாரத்துல. அதுல அவங்க பாஸ் ஆகட்டி வேலைக்கு பஞ்சாயத்து ஆயிடும். எலக்ட்ரிக் நண்பன் நம்ம புரோட்டீனை நல்லாவே வேக வச்சு கொடுத்துட்டான். ஆபீஸ்க்கு போன உடனே மதிய உணவு தான். அந்த பப்படம் எனக்கு கிடையாது. என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு பக்கம் யூடியூப் இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல சிஸ்டம் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் டெய்லி வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 4:30 மணி போல ஓட்ஸ் சாப்பிட்டு ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா என் ஒய்ஃப் இந்த மாதிரி வேலை எல்லாம் அப்பதான் வாங்குவாங்க. எல்லாரையும் சமாளிச்சுட்டு ஆபீஸ் ஜிம்ல கிடைச்ச 1.5 மணி நேரத்துல பேக் அண்ட் பைசப்ப சத்தர விட்டுட்டு வெயிட்ட செக் பண்ணி பார்த்தா ஒரு 1 கிலோ குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஜோன் அவுட் ஓவர் திங்கிங் எதையாவது யோசிக்கிறத அதோட விளைவுகளை உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல ஒரு பயங்கரமான விஷயம் அன்னைக்கு எனக்கு மாட்டுச்சு. ஜிம் முடிச்சுட்டு வந்து என்னோட ஒய்ஃபை பார்த்தா ஒய்ஃப் ஜிம்முக்கு எடுத்துட்டு போன பேக் எங்கன்னு கேட்க அப்படி ஒரு விஷயமே எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. குடுகுடுன்னு ஓடி போய் ஆபீஸ் ஜிம்ம பார்த்தா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு என்கிட்ட தனி பேக் எல்லாம் கிடையாது. ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போற பேக்கே ஜிம்முக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் ஒரு அண்ணன் கையில கல்ல விழுந்து ஜிம்ம திறந்தா நான் யூஸ் பண்ண லாக்கரோட கீ எடுத்துட்டு போய் லாக்கரை திறந்தா உள்ள பேக் இல்ல. அப்புறம் என்னன்னு பாக்குறப்பதான் தெரிஞ்சது அந்த அண்ணன் தப்பா டேட்டாவை பார்த்து நான் 2 நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ண லாக்கரை போய் செக் பண்ணிருக்கோம். இந்த தடவை நானே டேட்டாவை செக் பண்ணி இன்னைக்கு யூஸ் பண்ண லாக்கரை போய் திறந்து பார்த்தா பேக் அங்கேயே இல்ல. அப்புறம் உட்காந்து பொறுமையா யோசிச்சு பார்த்தேன். ஜிம்ல இருந்து என்னோட ஒய்ஃப் ஒர்க் பண்ற பிளாக்கு எப்படி வந்தனோ அதே வழியா தான் திருப்பி வந்து எந்த இடத்துலயும் நான் பேக் வைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. பிளாக்குள்ள என்ட்ரி ஆகிறப்போ பேக் இருந்துச்சானா டவுட்டா இருக்கு. ஆக்சுவலா இந்த பிளாக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நான் சுசு போறதுக்காக பிளாக்கு மேல சோஃபால வச்சுட்டு சுசு போயிட்டு கேஷுவலா பிளாக்குள்ள போய் பேக்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். இதுக்குதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது போல. நைட் ஆனதுனால எல்லாரும் கிளம்பி வச்சு என்னோட ஒய்ஃப் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்க. ஒய்ஃபுக்கு புது ப்ராஜெக்ட்ல வேலை ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னு ரஷா போயிட்டு இருக்கு. பாவங்க என் ஒய்ஃப். ஆனா நான் பேக்க தொலைக்காம தொலைச்சிட்டேன்னு தேடின கதையை சொன்ன சிரிக்கிறாங்க. நைட் டின்னர் ஒரு பக்கமும் வேலை ஒரு பக்கமும் பார்த்துட்டு நாளைக்கு எப்படா வீக்கெண்ட் வரும்னு யோசிச்சுக்கிட்டு இனிமேல் டீயே குடிக்க மாட்டேன் பைய போட்டு டீ சரியில்லை என்ன ஏமாத்திட்டேன்னு அவரை திட்டிக்கிட்டே நாங்க பத்திரமா வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டே போற வழியில நண்பங்களுக்கு பிஸ்கட் வாங்கிக்கிட்டு பொண்டாட்டிய நாத்தத்துல பைக்குக்கு காவலை விட்டுட்டு போனதை மறந்துட்டு நண்பங்களை நல்லா விசாரிச்சா புதுசா ஒரு நண்பன் வந்து ஆட் ஆயிட்டு அவனையும் நல்லா விசாரிச்சுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிறப்ப மணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல வாய்ஸ் ஓவரை கொடுத்துட்டு டக்குன்னு தூங்க போறப்ப நான் மணியை பார்த்துட்டு கொஞ்சம்